கிருஷ்ணரோட பிறந்த நாளை கொண்டாடுற ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை ஜென்மாஷ்டமி கோகுலாஷ்டமின்னு சொல்லலாம். சின்ன வயசுல கிருஷ்ணர் அக்கம் பக்கத்து வீட்டுல வெண்ணெய் திருடி சாப்பிடுறது வழக்கம். மேல தொங்க விடப்பட்டு இருக்கிற வெண்ணெய் இருக்க பானையை உடைச்சு அதுல இருந்து செதற வெண்ணெயை சாப்பிட்டுட்டு ஓடி போகும்போது அவரோட கால் பாதங்கள் வெண்ணெயில அழகா பதிஞ்சிருக்கும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அவருக்கு பிடிச்ச வெண்ணெயை நெய்வேத்தியமா வச்சுட்டு கிருஷ்ணரையும் அவரோட நல்ல பண்புகளையும் வரவேற்கிறதுக்காக தான் பாதங்கள் வரைகிறோம். அரிசி மாவையும் தண்ணீரையும் கலந்து சின்ன குழந்தைங்களோட பாதத்தை அதுல பதிச்சு வீட்டு வாசல்ல இருந்து பூஜை அறை வரைக்கும் வரவேற்கிற மாதிரியான பாதங்களை வரைவாங்க. அல்லது கையாலேயே பாதங்களை பதிக்கலாம். சுலபமா எப்படி மாக்கோலம் தயாரிச்சு பாதங்கள் வரையலான்னு பார்க்கலாம். ஒரு தட்டுல 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் தண்ணி வீதம் சேர்த்து கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம். நேரம் ஆக ஆக மாவு கலவை கெட்டியாகும். அந்த நேரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதோட பதத்தை சரி செஞ்சுக்கலாம். மாவு கலவையோட பதம் ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, நீர்த்தும் இருக்கக்கூடாது. உங்க கைகளோட உதவியால கிருஷ்ணர் பாதங்களை வரைய ஆரம்பிச்சிடலாம். கிருஷ்ணர் பாதங்கள் வரைகிற தளம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். வீட்டு வாசல்ல இருந்து பூஜை அறை வரை வர அந்த பாதங்கள் வலதுகால் பாதத்துல இருந்து ஆரம்பிக்கணுங்கிறது ஐதீகம். மாக்கோலம் தயாரிக்கிறதுக்கு பாரம்பரியமான வழக்கம் பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி சேர்த்து பேஸ்டா அரைச்செடுக்கிறது தான். சின்ன காட்டன் துணியை அதுல முக்கி கையால பிழிஞ்சு பிழிஞ்சு பாதம் வரைகிறது தான். சுலபமான முறைக்காக 1 கப் அரிசி மாவு 1.5 கப் தண்ணி சேர்த்து அதை கலந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திருங்க. மிக்சி ஜாருக்கு மாத்தினதுக்கு அப்புறமா மறுபடி 1/2 கப் தண்ணி சேர்த்து 4 இருந்து 5 நொடி வரைக்கும் அடிச்சு எடுத்துக்கோங்க. மாவுக்கலவை தயார் பண்ணதுக்கு அப்புறமா அதோட பதத்தை சரி செய்யறதுக்காக 4 விரல்களையும் முக்கி மோதிர விரல் வழியா அதை வரைகிற மாதிரி தயாரிச்சுக்கோங்க. சின்னதா காட்டன் துணியை 4 விரல்களுக்குள்ளேயும் அடங்குற மாதிரி மடிச்சுட்டு பெருவிரல் வச்சு அதை பிடிச்சுக்கோங்க. மாவு கலவையில காட்டன் துணியை முழுவதுமா நனைய வச்சுக்கோங்க. மாக்கோலம் வரைய ஆரம்பிக்கும் போது காட்டன் துணியை பெருவிரலோட உதவியால அழுத்தி அழுத்தி மோதிர விரல் வழியா மாக்கோலம் வரையணும். கிருஷ்ணர் பாதங்களை மாக்கோலம் அல்லது கோலப்பொடி உதவியோட வரையலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்ச வெண்ணெய், அவல், பால் எல்லாத்தையும் நைவேத்தியமா வச்சு கிருஷ்ணரை சந்தோஷமா வரவேற்போம்.